ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி நம்ம ஜாக்கி சான் அட்வென்ச்சர்ஸ் டியர் லிஸ்ட் பண்ண போகிறோம். இதோட லிங்க்கை எப்படி பண்ணணும்னு நானே சொல்லித்தரேன் இந்த வாட்டி. சரி வாங்க பண்ணுவோம். புலி மந்திரங்கள் இதெல்லாம் எதுக்கு இருக்குன்னே தெரில. ஏன்னா இந்த மந்திரங்களை வச்சு நல்லவன் கெட்டவனா பிரிக்க முடியும். ஆனால் திருப்பி விட்டோம்னா 2 பேரும் சேரணும். ஆனால் கெட்டவன் சேர மாட்டான். இது பிரச்சனையாக போயிடும். இதெல்லாம் கர்மம்டா லிஸ்ட்டில் போடலாம். இதெல்லாம் அவ்வளோ மோசமான கல், வேஸ்டான கல். நாய் மந்திரக்கல், தாறுமாறு தக்காளி தாறுமாரில் போடலாம். ஏன்னா இந்த மாதிரி மந்திரங்கள்லாம் நம்மள்ட்ட இருந்தால் சாவே வராது. டிராகன் மந்திரக்கல் தாறுமாரில் போடலாம் தான். ஆனால் இதை அவ்வளோ ஈஸியாக கண்ட்ரோல் பண்ணிட முடியாது. அதனால் தரத்தில் போடுறேன். பாம்பு இன்விசிபிளாக இருந்தாலே ஒரு தனி பவர்னு தான் சொல்லலாம். அதுலேயும் ஒரு கை இன்விசிபிளாக இருந்தாலே ஒரு தனி பவர். அதனால் தக்காளி தாறுமாறில் போடுறேன். உங்களோட நீங்கள் நான் கொடுக்குற பேஜில் நீங்கள் பண்ணிடுங்க, சரியா? குதிரை மந்திரக்கல். இந்த மந்திரக்கல்லன்னா பரவாயில்லன்னு போடலாம். ஏன்னா சாவும் வரும் வயசாகி. ஆனால் காயம் பட்டால் அதுக்கு டிராகன் மந்திரங்களை எரிச்சாலும் அப்படி தான். ஆனால் பார்க்க ஒரு மாதிரி இருக்கும். இதை வச்சு ஒரு வாட்டி சரி பண்ணிட்டாலே வேணாம் தோணும். குரங்கு மந்திரக்கல் தக்காளி தாறு மாறில் போடலாம். எவனை வேணாலும் எறும்பா மாதிரி போட்டு தள்ளிட்டு போயிட்டே இருக்கலாம். பனி மந்திரக்கல் இதெல்லாம் எதுக்குன்னு சொல்ல முடியாது. பரவாயில்ல, லிஸ்ட்டில் போடலாம், தரத்தில் போட முடியாது. ஆனால் இதை ஈஸியாக கண்ட்ரோல் பண்ணலாமே நெருப்பை லேசர்லேருந்து. இருந்தாலும் அந்த நெருப்பு டிராகன் நெருப்பு அளவுக்கு வராது. காலை முட்டல் இதெல்லாம் என்ன உடல் பலத்தை வச்சு எல்லாத்தையும் பண்ணிட முடியுமா? ஒருத்தவே ஷார்ப்பான கத்தி இப்படி கொண்டு வரான். ஷார்ப்பான கத்தி அப்படியே நேராக குறுமையில் கொண்டு வரான். இப்போ எக்ஸாம்பிளுக்கு காலமந்திரக்கல் வச்சுருக்கவேன். அந்த ஆணியில் குத்திக்கிட்டானா ஆணி உடையாது. ஏன்னா அந்த கூர்மையானது கையில் குத்திய பிறகு போயிடும். அதனால் பரவாயில்ல அப்படின்னு சொல்ல முடியும். எதுக்கு லிஸ்ட்டில் போட முயல் தரத்தில் போடலாம், வேகமாக போடலாம். இதெல்லாம் சின்ன பிள்ளை இருந்துருங்க இல்லையே அப்படிலாம் கவலைப்படுவேன். ஏன்னா இதெல்லாம் வச்சுருந்தா ஒலிம்பிக்லேயே போய் ஃபஸ்ட்டு ப்ரைஸ் அடிக்கலாம். இதெல்லாம் கர்மோண்டா லிஸ்ட்டில் போட்டுருவேன். இந்த எலியை என்ன கண்ட்ரோல்லாம் பண்ண முடியாது. ஒரே நேரத்தில் நான் எவ்வளோ சிலைக்கு வேணாலும் உயிர் கொடுக்கலாம். ஆனால் அதெல்லாம் நம்ம பேச்சை கேட்காது. சேவல் பறக்குதல் எல்லாருக்கும் அது இருக்கும். ஆனால் இதை வச்சு பறக்கவும் முடியும், பறக்க வைக்கவும் முடியும். ஆனால் ஸ்பீடாக பறக்காது. அதனால் தரத்தில் போடுறேன். விகடநாதன் மாஸ்க் தக்காளி தாறுமாறான வெங்காயம் வீக்னஸாக இருக்கிறதுனால தரத்தில் போடுறேன். பூமி அரக்கன் தரத்தில் போடுவேன். ஏன்னா என் பவர்லலாம் விகடநாதன் இவங்கெல்லாம் தாறுமாறில் வந்துடுவாங்க. ஆனால் பூமி அரக்கனுக்கு சுத்த மூளை இல்லை. விகடநாதனுக்கு வெங்காயம் வீக்னஸ். இது ஒரு பெரிய கேள்விக்குரிய. சிண்டு தக்காளி தாறுமாறில் ஃபஸ்ட்டு பிளேஸில் போட்டேன். நிலவரக்கன் இவன் பார்க்கவே ஒரு வித்தியாசமாக இருப்பான். மற்ற அரக்கர்களோட பார்க்கும்போது மற்ற அரக்கர்களுக்கெல்லாம் 5 பூதங்களை பேஸ் பண்ணி தான் சக்தி வந்திருக்கும். ஆனால் இவனுக்கு மட்டும் வேற மாதிரி நிலவை கண்ட்ரோல் பண்ணி நிலவை அழிச்சுட்டா பூமியை அழிச்சிடும் அப்படின்னு. அதனால் தக்காளி தாறுமாறில் போடுவேன். பவரில் பூமி அரக்கனை விட கம்மி தான். மாஸ்க் இந்த மாஸ்க்லாம் பார்த்தாலே கடுப்பாக வரும். இதெல்லாம் இந்த பிளேஸில் தான் என்னால் போட முடியும். இந்த மாஸ்க் இது ஷேடோ தக்காளி. ஏன்னா இந்த மாஸ்க்கு அதிகமாக யூஸ் பண்ணியிருப்பாங்க. அதனால் மாஸ்க் லிஸ்ட் எல்லாமே பரவாயில்ல தான் வரும்னு நானும் நினைக்கிறேன். இதெல்லாம் எதுக்கு? இட்டி அரக்க சும்மா மாசாருமா தலைவன் இடி அரக்கன். ஒரு செகண்டு பூமி அரக்க மூளை இல்லைன்னா அவனெல்லாம் தரத்தில் போட முடியாது. தாறுமாறில் தான் போடணும். விகடநாதன் இப்படி தான் தாறுமாறில் தான் போடணும். இடி அரக்கன் தரத்தில் நான் போடுவேன். பார்த்தாலே குட்டி தோல் மாதிரி ஆயிடலாம். இவ்வளோலாம் எதுக்கு இருக்கான்னு பரவாயில்ல போடுவோம். ஏன்னா இவ்வளோ பிடிக்க மட்டும் 2 எபிசோடு வந்துருக்கும். காற்றரக்கன் எதுக்கு நீலாம் இருக்குது அப்படின்னா நான் கேட்பேன். பரவாயில்ல காலமந்திரங்களில் பரவாயில்லையில் போடுறேன். சரி எதுக்கு இருக்க அவ்வளோதான். இவளை பார்த்தா தான் மழையாக இருக்குது. ஆனால் இவள்கிட்ட தனிப்பட்டதில் எந்த பவருமே இல்லை. அதனால் பரவாயில்லையில் போடுறேன். இந்த பார்த்தாலே ஒரு மாதிரி இருக்குது. கர்மோண்டா லிஸ்ட்டில் தான் நான் போட முடியும். எலி மந்திரங்கள் உனக்கு ஒருத்தவனா வந்துட்டான். இதை பார்த்தாலே சூப்பராக இருக்கும், பறப்பாங்க. அதனால் இவனை பரவாயில்லையில் போடலாம். ஆட்டு மந்திரங்கள்
எதுக்குன்னு இருக்கலாம். ஏன்னா ஒருத்தவனோட மைண்டுக்குள்ளே போய் அவனை தூக்கத்துக்கு கொண்டு வரலாம். அதனால் பரவாயில்லையில போடுறேன். இவனெல்லாம் நான் கர்மோண்டா லிஸ்ட்டிலேருந்தே வர முடியாது. அவ்வளோ வேஸ்ட்டானவன். ட்ராகோ இவனெல்லாம் எந்த லிஸ்ட்டில் போடலாம்னே தெரில. சரி, கர்மோண்டா லிஸ்ட்டில் தான் இவனும் வருவான். இந்த மாதத்துக்கெலாம் கர்மோண்டா தான், இதுவும் கர்மோண்டா தான். என்னது ஜாக்கி சான் அட்வென்ச்சர்ஸ் கேரக்டரே காணும். சரி, இது எப்படி? நான் கூகுளில் போய் ஜாக்கி சான் அட்வென்ச்சர்ஸ் TERI மேக்கர் அப்படின்னு வரும். சரியாக பேர் தெரில டிஆரா என்னன்னு. சரி, ஜாக்கி சானில் இருக்க அட்வென்ச்சர்ஸ் கேரக்டர் டயர் பண்ணுவோம். சரி வாங்க. இந்த வீடியோ எவ்வளோ நிமிஷம் வரும்னே எனக்கு தெரில. ஆனால் டக்குன்னு முடிய போகுது. லாஸ்ட்டாக வந்துட்டு ஒரு 5 கேரக்டர் தான் இல்லை நான் பண்ண முடியும். எல்லா கேரக்டர்ஸையும் பண்ணிக்கிடலாம், டைம் இருக்காது. சரி, இது வரவே ரொம்ப நேரம் ஆகுது. நெட்டு முடிஞ்சிருச்சா? வந்துருச்சுடா. எஸ்ஸு தான் சூப்பர். ஏன்னா ஒரு வேளை தரம் இங்கே இருங்க. எஸ்ஸை வந்து தாறுமாறு, தக்காளி தாறுமாறு. ஏ வந்து தரம், பி வந்து பரவாயில்ல, சி வந்து எதுக்கு, டி வந்து கர்மோண்டா. ஜாக்கி எஸ்ஸில் போடலாம், ஜூலி தரமில் போடலாம், அங்கிள் சூப்பர்லேயுமே ஃபஸ்ட் ப்ளேஸ் அடிச்சிட்டாரு, பீமா பரவாயில்ல, கேப்டன் போட்ட கலாய்ப்போம் அதெல்லாம் எதுக்கு அப்படின்னு போட்டுடலாம். வால்டர் 2வது. வால்டர்லாம் கேட்டால் அதிரும்ல. இவங்கெல்லாம் போடவே கூடாது இந்த மேட்ச்சில், வேஸ்ட்டாக இருப்பேன். இவனை வந்து ஒரு அளவுக்கு பரவாயில்லன்னு போட்டுருவோம். பீமா டிஸ்ட். இவனெல்லாம் எதுக்கு இருக்கானே தரல. பாபு இவன் வேஸ்ட்டு. கல்லீராணி ஏவில் வந்துடுவா. ஷேடோக்லான்ஸ் இது சிண்டு பயன்படுத்துகிற ஷேடோக்லான்ஸ், இது தரமா சிண்டு. பூமி அரக்கி முதலே சொன்ன மாதிரி பரவாயில்ல போடலாம். காற்றகன் எல்லாம் நம்ம பார்த்துட்டோமோ? ஆமாம் பார்த்துருக்கோம். இந்த மந்திரவாதி மட்டும் பார்க்கல. சரி, மந்திரவாதி அவ்வளோதான் பார்ப்போம். இதெல்லாம் ஓரளவுக்கு தெரிஞ்ச கேரக்டர்ஸ் தான். இதுக்கு மேலே தான் தேவையில்லை. வேறு எது ஃபுல்லாக பார்ப்போம். சூப்பரான கேரக்டர் இருந்தால் லிஸ்ட்டு பண்ணுறேன், பார்ப்போம். ஜெகநாதனெல்லாம் பண்டு, அவங்கெல்லாம் மாஸ்க்கு தரேன். ஜூலி பெரிய புள்ளியானது. இது வந்து அந்த ஜூலியை விட ஒரு செலவுக்கு வேஸ்ட்டு. ஸ்டூபி ஜூலியே மிஞ்சிருச்சு. அது இருந்ததுனால தான் கதை நல்லா போணுச்சுன்னு சொல்லலாம். சரி, நம்ம வீடியோவோட எண்டுக்கு வந்துட்டோம். நான் உங்கள்கிட்ட கேட்குறதெல்லாம் என்னென்னா, ஒரு லைக் அண்டு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். இது இப்போ நான் பாய் நான் முதல்ல சொல்கிறேன், வீடியோக்கு லைக் அண்டு சப்ஸ்கிரைப். அப்போ தான் நான் சப்ஸ்கிரைப் பண்ணி ஆல் எனும் பெல்லை தட்டுங்க. அப்போ தான் நாங்கள் போடுற வீடியோஸ் எல்லாம் நோட்டிஃபிகேஷன்ஸில் வரும். அடுத்து என்ன போடலாம்னு கமெண்ட்லேயும் சொல்லுங்கள். அதை பற்றி நான் டிஎல் லிஸ்ட்டு போடுறேன். மேக்கர் பாய்.